அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்க்க போறது ஒரு குறுந்தொகை பாட்டு. அதுக்கப்புறம் 3 திருக்குறள். சரியா? இப்ப அந்த பாட்ட பார்ப்போம். 108வது பாட்டு. குறுந்தொகை பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. அப்படியே நீங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். பாட்ட வாசிக்கட்டுமா? இது என்னன்னா, முல்லை நிலத்தில இந்த பாட்டு நடக்குது. அதாவது இதோட பாட்டோட பேக்கிரவுண்டு. முல்லை நிலம். தலைவி சொல்றா தோழிகிட்ட. அவ நினைக்கிற ஒரு விஷயத்த சொல்றா. அப்போ இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, வாசிக்கிறேன். மழை விளையாடும் குன்று சேர் சிறுகுடி. அதாவது மழை விளையாடும்னா, மேகங்கள் விளையாடக்கூடிய ஒரு குன்று சேர். ஒரு குன்று இருக்கிற குன்றுக்கு பக்கத்துல ஒரு சிறு குடி. சிறு குடின்னா ஒரு சின்ன ஊர். சிற்றூர் சொல்லுவோம்ல, அந்த மாரி. சிறு குடின்னா சிற்றூர். கறவை கன்று வையின் அப்படின்னா, கறவை மாடுகள் அந்த புல்லு மேயிற இடத்த மேய்ஞ்சிட்டு திருப்பி அத கன்றுகள பத்தி நினைச்சுக்கிட்டே வருது. அதாவது கிராமங்கள்ல 2 தடவ பால் கறப்பாங்க. ஒரு 5 மணிக்கு, ஒரு தடவ 5:30க்கு பால் கறப்பாங்க. சாயங்காலம் 3 அல்லது 4, 5 அது மாரி ஒரு கரெக்ட்டான டைம் இருக்கும். அந்த டைமுக்கு கரெக்ட்டா அந்த மாட்ட ஓட்டிக்கிட்டு வந்துருவாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, 10, 20 மாடு மொத்தமா நடந்து போகும். சில மாவட்டங்கள்ல. இப்ப நாங்கலாம் மாட்ட ஓட்டிக்கிட்டு வருவோம். பால் கறக்கிற டைமுக்கு. அப்போ அந்த மாடு வீடு நெருங்க நெருங்க அது வீட்டுக்கு போறோம்னு தெரியும் இல்லையா? வீடு நெருங்க நெருங்க வேகமா நடக்கும். ஏன்னா, அந்த கன்னுக்குட்டிய பார்க்கணுன்ற ஒரு ஆவல்ல. இப்ப நீங்க 4 மணிக்கு பால் கறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது 4 மணி தாண்டிச்சுன்னா அதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா, நான் அந்த டைமுக்கு அதுக்கு பால் சுரக்கும். கன்னுக்குட்டி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே இது என்ன சொல்லுவாங்க? ஆர்வமா இருக்கும். ஒரு மாதிரி எப்போ வருவாங்க அந்த பால்காரங்க அப்படின்னு சொல்ற மாரி பார்க்கும். இப்போ கறவை மாடுனா, அதுக்கு பால் கறக்குது. அதுக்கு கன்னுக்குட்டி இருக்குன்னு அர்த்தம். கறவை பசு கன்று பத்தி நெனச்சுக்கிட்டே வீட்டுக்கு போகுது. அடுத்து படர்புறவில் பாசிலை முல்லை பாசிலை முல்லை ஆசியில் அப்படின்னா, அதாவது அந்த வீட்டுக்கு வெளியில ஆ பஸ் அ பாசிலை அப்படின்னா பசிய இலைகளை உடைய முல்லைப்பூ கொடி. இது படர்ந்து இருக்குன்னா முல்லைப்பூ கொடி முல்லை. செடி முல்லை கிடையாது. செடி முல்லைங்கிறது லைட்டா அந்த மஞ்ச கலரா இருக்கும். அந்த செடி முல்லை கொஞ்சம் லைட்டா மஞ்ச கலரா இருக்கும். இந்த கொடி முல்லை வெளவெளேன்னு இருக்கும். இதோட வாசனை வேற, அதோட வாசனை வேற. இப்ப நாங்க தோட்டத்துல விவசாயம் பண்றது பச்சை முல்லை. அது குத்து செடியா வளரும். புஷ் மாதிரி வளரும். அதாவது குத்தா வளரும். அ இப்படி பெருசா வளர்ந்து கிடக்கும். அ அதுபோல அந்த பாசிலை அந்த பசிய அதாவது பசியன்னா பச்சை நிறம். பசியன்னா ரொம்ப அழகான துளிர் மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த பசிய இலைகளை உடைய அந்த முல்லை கொடி எங்க பார்த்தாலும் பூத்து கிடக்கும். இப்போ என்னோட சட்டை அதுக்காகத்தான் நான் போட்டேன். இது போல அந்த இடம்